தேவரீர், இந்த காரியத்தை செய்ய எனக்கு தைரியமே இல்லை. ஆனால் இதை செய்தே ஆக வேண்டும். நான் என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எபிரேயர் 10:35, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எஸ்தர் அடிமை பெண், சிறு பெண், எந்தவித தைரியமும் இல்லை. ஆனால் மொர்தெகாய் வந்து நம் இனமே அழிய போகுதம்மா, நீ ராஜாவின் மனைவி அல்லவா, ராஜாவினிடத்தில் போய் பேசு என்று சொன்னார். எஸ்தர் மிகவும் பயந்து போனாள். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன். இந்த நாட்டில் மதீனமான சட்டம் உள்ளது. அனுமதியின்றி உள்ளே போனால் என்னை கொன்று விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் காரியத்தின் தீவிரத்தை அவள் உணர்ந்த போதோ தன்னுடைய தைரியத்தை மிகுதியாய் பெருக்கிக் கொண்டாள். பெருக்கிக் கொண்டது மட்டுமல்லாமல், ராஜாவினிடத்தில் போகிறேன், என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு சபதமிட்டு உபவாசித்து சென்றாள். அங்கே ராஜாவின் கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்தது. எனவே தன் ஜனங்களின் ஜீவனையும் பாதுகாத்தார், தன் ஜீவனையும் பாதுகாத்தார், எதிரிகளை முற்றிலும் அழித்தார். அவளுக்கும் மொர்தெகாய்க்கும் உயர் பதவிகள் கிடைத்தது. இதற்கு மொத்த காரணம் அவள் தைரியம். அவள் தைரியமாய் இருந்தபடியினால் மட்டும்தானே கர்த்தரால் அவள் மூலம் கிரியை செய்ய முடிந்தது. நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில இழந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆனா உங்க தைரியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையுமே உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவும் முடியாது, இருக்கிறதையும் இழக்க வேண்டியதா இருக்குங்க. அதனால தைரியமா எழுந்து கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கரத்தோடு இருப்பார். நீங்க இழந்ததை விட அதிகமான காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. தாவீது பெற்றுக்கொண்டாரே, எசேக்கியா ராஜா பெற்றுக்கொண்டாரே, நீங்க பெற மாட்டீங்களா? உங்க தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க. அது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் மிக மிக பயந்து போனேன். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனேன், எனக்கு வாழ வழியே இல்லை என்று சொல்லி மனசோர்வில் துவண்டு போனேன். ஆனால் இந்த நாளில் தாவீது தன்னை உமக்குள் திடப்படுத்திக் கொண்டது போல நானும் உமக்குள் என்னை திடப்படுத்துகிறேன். திரும்ப தைரியத்தோடு எழும்புகிறேன். என் காரியத்தை நடப்பிக்க போகிறேன். உன் கரம் என்னோடு இருந்து இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடித்து தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.